வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெரிய ஹீரோவோட எவர் கிரீன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அந்த ஹீரோவோட பேரு பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அட ஆமாங்க. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 300 திரைப்படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல 200 திரைப்படத்துக்கு மேல ஹிட் திரைப்படங்கள் இருக்கு. அதுல சிறந்த 20 எவர் கிரீன் திரைப்படங்கள தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போ வீடியோவ ஆரம்பிக்கலாங்களா? 20வது இடத்தில் சிவந்தமன் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், காஞ்சனா அவர்கள் நடித்த சிவந்தமன் திரைப்படத்தின் இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் அவர்கள், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்துல 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான 2 பாட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா ராணியிடம் 19வது இடத்தில் ராஜபாட் ரங்கதுரை திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், உஷா நந்தினி அவர்கள் நடித்த ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்தின் இயக்குனர் பி. மாதவன் அவர்கள், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்தில் 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 2 பாட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். அம்மம்மா சிஞ்சினு காஞ்சின கிளி சிரிக்கும். 18வது இடத்தில் பாவ மன்னிப்பு திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி, தேவிகா அவர்கள் நடித்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தின் இயக்குனர் ஏ. பீம்சிங் அவர்கள், இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த படத்தில் 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 4 பாட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். வந்த நாள் முதல் எல்லோரும் கொண்டாடுவோம் காலங்களில் அவள் வசந்தம். 17வது இடத்தில் பாகப் பிரிவினை திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி அவர்கள் நடித்த பாகப் பிரிவினை திரைப்படத்தின் இயக்குனர் ஏ. பீம்சிங் அவர்கள். இந்த படத்தின் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த படத்தில் 7 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. ஏன் பிறந்தாய் மகனே. 16வது இடத்தில் பாரத விலாஸ் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா அவர்கள் நடித்த பாரத விலாஸ் திரைப்படத்தின் இயக்குனர் ஏ. சி. திருலோகச்சந்திரன் அவர்கள், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்துல 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. இந்திய நாடு என் வீடு. 15வது இடத்தில் கௌரவம் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், உஷா நந்தினி, பண்டேரிபாய் அவர்கள் நடித்த கௌரவம் திரைப்படத்தின் இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்தில் 5 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 2 பாடல் இதோ. பாலூட்டி வளர்த்த கிளி நீயும் நானுமா. 14வது இடத்தில் திருவிளையாடல் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி அவர்கள் நடித்த திருவிளையாடல் திரைப்படத்தின் இயக்குனர் ஏ. பி. நாகராஜன் அவர்கள், இசையமைப்பாளர் கே. வி. மகாதேவன் அவர்கள். இந்த படத்தில் 13 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 2 பாடல் இதோ. பாட்டும் நானே. 13வது இடத்தில் கர்ணன் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி, தேவிகா அவர்கள் நடித்த கர்ணன் திரைப்படத்தின் இயக்குனர் பி. ஆர். பந்துலு அவர்கள், இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த படத்தில் 16 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கி. 12வது இடத்தில் அந்த நாள் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், பண்டேரிபாய் அவர்கள் நடித்த அந்த நாள் திரைப்படத்தின் இயக்குனர் எஸ். பாலச்சந்திரன் அவர்கள். தமிழில் முதலாக பாடல்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட திரைப்படம் 1954ஆம் வருடம் வெளியான அந்த நாள் திரைப்படம் தான். இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல ஒரு பாட்டு கூட இருக்காது. இந்த படத்தோட ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 10 நிமிடம். 11வது இடத்தில் பராசக்தி திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், பண்டேரிபாய் அவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள், இசையமைப்பாளர் ஆர். சுதர்சன் அவர்கள். பராசக்தி திரைப்படம் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த படத்தின் திரைக்கதை மற்றும் வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த படத்தில் 12 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. 10வது இடத்தில் பலே பாண்டியா திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், எம். ஆர். ராதா, தேவிகா அவர்கள் நடித்த பலே பாண்டியா திரைப்படத்தின் இயக்குனர் பி. ஆர். பந்துலு அவர்கள், இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பலே பாண்டியா திரைப்படத்துக்கு வெறும் 12 நாள் தான் சிவாஜி சார் ஷூட்டிங் வந்திருக்காரு. இந்த படத்துல சிவாஜி சார் 3 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி சார் ஒரு லெஜெண்டா இருக்காரு.
இந்த படத்துல 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இதோ. வாழ நினைத்தால் வாழலாம். 9வது இடத்தில் முதல் மரியாதை திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், ராதா அவர்கள் நடித்த முதல் மரியாதை திரைப்படத்தின் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். இந்த படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இந்த படத்துல 7 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 4 பாடல் இதோ. அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன். ராசாவே, உன்னை நம்பி பூங்காத்து திரும்புமா வெட்டி வேறு வாசம். 8வது இடத்தில் திரிசூலம் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், KR விஜயா, ஸ்ரீபிரியா இவர்கள் நடித்த திரிசூலம் திரைப்படத்தின் இயக்குனர் K விஜயன் அவர்கள். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். திரிசூலம் திரைப்படத்தை சிவாஜி புரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் 3 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல 5 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளைய 7வது இடத்துல தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்கூடாது? அதான் தப்பு. கொஞ்சம் இங்க பாருங்க. சேர்த்து வச்சு படிங்க. தங்கப் பதக்கம். சிவாஜி கணேசன், KR விஜயா அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் இயக்குனர் P மாதவன் அவர்கள். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்தை சிவாஜி புரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல 4 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. சோதனை மேல் சோதனை. 6வது இடத்துல புதிய பறவை திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, சௌகார் ஜானகி இவர்கள் நடிச்ச புதிய பறவை திரைப்படத்தின் இயக்குனர் டாடா மிராசு அவர்கள். இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். புதிய பறவை திரைப்படத்தை சிவாஜி புரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டும் ஆல்பம் ஹிட் தான். நான் இந்த படத்தோட பாட்டுக்காகவே இந்த படத்தை பல தடவை பார்த்திருக்கேன். அந்த பாடல்கள் இதோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து உன்னை ஒன்று கேட்பேன். ஆஹா மெல்ல நட மேனியன் எங்கே நிம்மதி. 5வது இடத்தில் தெய்வமகன் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அம்மா அவர்கள் நடித்த தெய்வமகன் திரைப்படத்தின் இயக்குனர் AC திருலோகச்சந்திரன் அவர்கள். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். தெய்வமகன் திரைப்படத்தை சிவாஜி புரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் 3 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் தெய்வமகன். இந்த படத்துல 7 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. தெய்வமே 4வது இடத்தில் பாசமலர் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி, ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த பாசமலர் திரைப்படத்தின் இயக்குனர் A பீம்சிங் அவர்கள். இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். அண்ணன் தங்கச்சி பாசம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் சிவாஜி கணேசன், சாவித்திரி, பாசமலர் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த படத்தை சென்டிமெண்ட்டாக எடுத்து வச்சிருப்பாங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக கண் கலங்கிட்டு தான் இந்த படத்தை பார்ப்பாங்க. பாசமலர் திரைப்படத்தை சிவாஜி புரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சுமார் 10 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு 3 பாடல் இதோ. எங்களுக்கும் காலம் வரும் காலம் மலர்ந்து மலராத பாதி மலர்களை போல் தங்கை. 3வது இடத்தில் வசந்த மாளிகை திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ அவர்கள் நடித்த வசந்த மாளிகை திரைப்படத்தின் இயக்குனர் KS பிரகாஷ்ராவ் அவர்கள். இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள். இந்த படத்துல 7 பாட்டு இருக்கு. 7 பாட்டும் 7 விதமா இருக்கும். 2 மனம் வேண்டும் குடிமகனே, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஏன்? மயக்கம் என்ன இந்த மௌனம் யாருக்காக? 2வது இடத்தில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், பத்மினி அவர்கள் நடித்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள். இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள். இந்த படத்துல 5 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான 2 பாடல் இதோ. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென் நலந்தானா, நலந்தான். முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிருங்க. முதல் இடத்துல நவராத்திரி திரைப்படம் இருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி அவர்கள் நடிச்ச நவராத்திரி திரைப்படத்தின் இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள். இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள். இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் 9 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு.
எந்தவித டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்துல ஒரு படத்துல 9 கெட்டப்ல நடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது நம்ம சிவாஜி சாரால மட்டும்தான் முடியும். இந்த படத்துல 6 பாட்டு இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இதோ. இரவினிலாட்டம் இந்த 20 படங்கள் மட்டுமில்ல, சிவாஜி சார் நடிச்ச ஒவ்வொரு படத்துலயும் நடிப்புன்னா இதாண்டா நடிப்புன்னு இப்போ உள்ள நடிகருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம சிவாஜி சார். உங்களுக்கு சிவாஜி சார் நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு.